எல்லோருக்கும் வணக்கம். ஸோ அடுத்து நம்மளோட பிரம்ம முகூர்த்த வேக்கப் சேலஞ்ச் செப்டம்பர் 1 to செப்டம்பர் 21 வரைக்கும் நடக்க இருக்குது. மிகவும் பெரிய லெவலில் பல பேர் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த வகையில் இந்த ஒரு வேக்கப் சேலஞ்சை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் தாராளமாக கலந்துக்கலாம். லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான். யாரெல்லாம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிவ் அவேவும் கொடுக்க இருக்கிறோம். அதே மாதிரி இந்த 21 நாள் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்க போகுது அப்படின்னா, தியானம் பண்ண இருக்கும், நிறைய சத்சங் நம்ம வந்து பேச இருக்கிறோம், நிறைய ஹேபிட்ஸ் என்னென்னலாம் கடைபிடிக்கணும் அப்படின்றத பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். ஸோ சீக்கிரமாக நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஆல்ரெடி நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் கிளாஸ்லாம் வந்து வேறு லெவலில் பேசி கிளாஸ் வந்து ஒரு 2 hours கிளாஸ் வந்து வேறு லெவலில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வகையில் நான் சொன்ன மாதிரி கவுன்சிலிங்லாம் அதிகமாக பேசுறதுனால, நானும் இந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ளே தான் இருக்கிறதுன்றதுனால பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ஓகே, ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்தா பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. எந்த வகையில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, புரியுது, ஆண்கள் வந்து உடனே ஒரு கேள்வி என்ன கேட்பீங்கன்னா, ஏன் நான் ஃபேஸ் பண்ணலையா, ஏன் எனக்கு வந்து ஆஃபீஸில் பிரச்சனை இல்லையா, சுற்றி பிரச்சனை இல்லையா, அது பிரச்சனை இல்லையா, அது பிரச்சனை இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் நானும் ஒரு ஆண்மகன் தான், எனக்கு தெரியாதா நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். பட் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. பெண்கள் எப்போதுமே வந்து எமோஷனலாக கனெக்டடாக இருப்பாங்க. இது பிறப்பால் வந்தது. இதை வந்து நீங்கள் ஏன் அப்படி இருக்காங்க, ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படிலாம் நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. பெண் அப்படின்னாலே அந்த எமோஷனல் கனெக்ட் இருக்கும். ஆண் அப்படின்னா ஜஸ்ட் அவன் லாஜிக்கலாக திங்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அப்போ இந்த லாஜிக்கலாக திங்க் பண்ணிட்டு கடக்கிறவன்றது ரொம்ப ஈஸி. ஓகே, எமோஷனலாக கனெக்ட் ஆனவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அப்போ என்னன்னா, ஒரு ஆண்மகன் வீட்டில் இருக்கக்கூடியவங்க யாராவது ஒருத்தவங்க அந்த பெண்ணுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்கன்னா அந்த பெண்ணால் ஈஸியாக ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வர முடியும். இல்லைன்னா அந்த பிரச்சனையே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வீட்டில் பிரச்சனை இருக்குதுங்க, ஓகே அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை, ஆனால் இவர் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாருன்னா போதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்களும் சப்போர்ட்டிவாக இல்லைன்னு வைங்களேன், அந்த பெண் வேற எந்த ஒரு விஷயமும் அவங்களால பண்ண முடியாது. இப்போ நீங்க ஆண்மகனாக இருந்து பார்க்கக்கூடியவங்க, ஒரு சில கேள்வி கேட்கக்கூடியவங்க, நீங்களும் அதே பெண் தன்மையில மாறினீங்கன்னா உங்களுக்கும் அதே மாதிரியான ஒரு நிலை தான் உண்டாகும். இப்போ அவங்ககிட்ட போய் நீங்க இப்படி மாறிக்கலாம்ல, அப்படி மாறிக்கலாம்ல நீங்க சொல்ல முடியாது. அப்போ என்னன்னா, ஒரு எமோஷனல் சப்போர்ட் அங்கே தேவைப்படுதுன்னா அங்கே எமோஷனல் சப்போர்ட் நீங்கள் கொடுக்கணும். ஒரு ஆண் மகனாக இருந்து உங்களுக்கான ஒரு பொறுப்புன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ 100 விஷயங்கள் நீங்கள் சொல்லுவீங்க அவங்க பண்ணக்கூடிய தப்ப, அதுக்குள்ளெல்லாம் நான் போல. பட் ஒரு ஆணாக இருந்து பெண்ணுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணுன்ற ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு இருக்குல்ல, நம்மளுக்கு உண்டான ஒரு பொறுப்பு இருக்குல்ல, அந்த பொறுப்பை நீங்கள் சரிவர செஞ்சீங்களா? அவங்க பண்ணல, நானும் பண்ணல, அதெல்லாம் நம்ம பேசுகிறோன்னா அது தப்பு. நீங்க என்ன பண்ண முடியுன்றதை நீங்க செஞ்சிருங்க. அவங்க என்ன பண்றாங்கன்றதை நீங்க எதிர்பார்க்காதீங்க. அதுதான் லவ், அதுதான் தர்மம். அப்போ அந்த ஒரு பெண்ணுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்றதை நம்ம கவனிச்சு பார்த்து அந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு கொடுக்கணும். இப்போ எத்தனை பேர் ஹானஸ்டா நீங்க வந்து உங்களோட தாய் கிட்ட அவங்க சமையல் கட்டிலே இருக்கிறத பார்த்து, அம்மா இன்னைக்கு நீங்க சமைக்க வேண்டாம், இன்னைக்கு நீங்க வந்து ஃப்ரீயா இருங்க, வாங்க ஒரு படத்துக்கு போயிட்டு வரலாம், கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க, இந்த மாதிரி எத்தனை பேர் நீங்க போய் வீட்டில் சொல்லியிருக்கீங்க? அது அம்மாவாக இருந்தாலும் சரி, உங்க மனைவியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? இப்ப நீங்க கேட்பீங்க, ஏன் நீங்க சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, எங்க அம்மா கிட்ட கேட்டு பாருங்க, என் மனைவி கிட்ட கேட்டு பாருங்க, நான் இங்க சொல்லக்கூடிய விஷயத்த பண்றேனா இல்லையான்றத. ஏங்க நமக்கே பார்க்கும்போது ஒரு விஷயம் தோணணும்ல, நம்ம வந்து நம்மளோட அடிமை இல்லைல்ல, நமக்காக வேலை செய்ய வந்தவங்க கிடையாதுல்ல. அவங்களுக்கு சில பொறுப்புகள் இந்த உலகத்துல நம்மளை பார்த்துக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவங்களோட வேலைகள் இது கிடையாது. டோட்டலா அவங்களோட வேலையை இது கொடுத்துறாதீங்க. அப்ப அவங்க வந்ததற்கான ஒரு நோக்கம் இருக்குது, அது அவங்க செய்யணும்ல. நீங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு டைம் சமைச்சு போட்டா எனக்கு டோட்டலாவே சமைச்சு போடணும், நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சரியில்லை. அவங்களோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்குங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் தேவைப்படுதுன்றத பாருங்க. பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஜாஸ்தி இல்லைன்னே சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா அவங்களுக்கு இந்த ஒரு வீடு அப்படின்னும் போது அந்த 4 செவத்துக்குள்ள அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் முடிஞ்சிருது. அந்த உலகமே அந்த 4 செவத்துக்குள்ள முடிஞ்சிருது. அதை தாண்டி என்ன தெரியுமா, கணவன் மீது ஒரு அன்பு, குழந்தை மீது ஒரு அன்பு, அவங்க மொத்த உலகமே அந்த 4 செவுரு, அதுக்கப்புறம் இந்த கணவன், அதுக்கப்புறம் குழந்தை. அவங்க அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்க அம்மா அப்பா, இந்த இவ்வளவுதான். அவங்க அம்மா அப்பாவோட நிலையும் மாறி கணவன் மீதும் அந்த குழந்தை மீதும் வந்துடும், அந்த வீடுன்னு வந்துடும். அப்ப இப்படி இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை நம்ம போற்றி பாதுகாக்க வேண்டும். உங்களுக்கு இப்போ தோணலாம், ஏன்னா ரொம்ப ஏதோ பெண்களுக்கு சப்போர்ட்டிவா பேசுறாங்க. நான் மட்டும் சப்போர்ட்டிவா பேசுறவங்க கிடையாது. ஓகே, பெண்களை
சப்போர்ட்டிவாக வச்சுக்கணும், பெண்களை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும்னு சொல்லி எல்லோருமே பேசியிருக்காங்க. என் பாரதியார் பேசலையா? ஏன் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பேசலையா? ஏன் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சீடர் விவேகானந்தர் பேசலையா? ராமகிருஷ்ண பரமஹம்சர்லாம் வந்து சாரதா தேவி அம்மாவை வந்து பூஜையிட்டு வணங்குவார், பூஜை பண்ணி வணங்குவார். அது ஒரு காளி தெய்வமாக ஃபீல் பண்ணி அந்த காளி தெய்வத்துக்கு நான் வந்து வணங்குறேன்னு சொல்லி அந்த சாரதா அம்மாவை வந்து தொட்டு கும்பிட்டு வணங்குவார். இந்த மாதிரி நான் உங்களை தொட்டு கும்பிட்டு வணங்க சொல்லலை, இன்னைக்கு அது சாத்தியமும் கிடையாது. பட் ஒரு சக உயிராவது பார்க்கணும்ல, சக உயிரா பார்க்கக்கூடிய நிலையே இல்லையே. இப்ப நான் பேசுறது வீட்டுக்குள்ள, ஓகே, நீங்க அப்படியே வெளியே போங்க. ஆண்கள் இதனால பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்க, அது பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்கன்னு இருக்கா? பெண்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பாலியல் வன்கொடுமை இருந்துகிட்டே தானே இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி என்னன்னா, அவங்க ட்ரெஸ்ஸே சரியா பண்றது இல்லை, அவங்க வந்து ரொம்ப ரிவீலிங்கா ட்ரெஸ் பண்றாங்க. சரி, ஓகே, நீங்க சொல்லக்கூடிய சில விஷயங்கள், சில பார்ட், சில பேர் இருக்கிறாங்க, நான் அதை வந்து நான் மறுக்கல. பட் என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு 9 வயது குழந்தை, ஒரு 5 வயது குழந்தை, ஒரு 3 வயது குழந்தை, 1 வயது குழந்தைலாம் என்ன மாதிரியான ட்ரெஸ் ரிவீலிங்கா போட்டுச்சு? ஏன் அந்த மாதிரியான ஒரு விஷயம் அந்த குழந்தைக்கு அது ஏற்படுது? ஒரு விஷயம் சொல்லவா? ஆல்ரெடி அதை பத்தி நான் பேசியிருக்கேன். பஞ்சும் நெருப்பும் பக்கத்துல இருந்தா பத்துங்க அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லுவான். பஞ்சை நீங்க எதை சொல்றீங்க, நெருப்பை எதை சொல்றீங்க? பஞ்சுன்னு சொல்லக்கூடியவள் பெண், ஓகே, மென்மையானவள்னு எடுத்துக்கலாமா பெண்ணை? பஞ்சு. நெருப்பு எங்க இருந்து வந்தது? உங்களோட இந்த இதயத்துல இருக்குது, அது உங்களோட எண்ணங்கள்ல இருக்குது. உங்களோட எண்ணங்கள் நெருப்பாக இருந்தால் அது பத்தும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது பஞ்சு தான். அது ரிவீலிங்கா ட்ரெஸ் பண்ணாலும் சரி, ரிவீலிங்கா ட்ரெஸ் பண்ணலனாலும் சரி, அது பற்றும். ஏன் தெரியுமா? உங்களோட எண்ணம் நெருப்பாக இருந்ததுன்னா அது பற்றும், இல்லைன்னா பத்தாது. இப்போ 5 வயது குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்றாங்க. இது எங்க இருந்து வந்தது? எந்த குழந்தை அந்த மாதிரி ரிவீலிங்கா ட்ரெஸ் பண்ணுச்சு? ஒரு குழந்தையவே தன்னோட அப்பாவே வந்து ரேப் பண்றாரு. அந்த குழந்தைக்கு வந்து தன்னோட அப்பா மூலமாகவே ஒரு குழந்தை பிறக்குது. அப்ப எப்படி இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? அப்போ இங்க அறிவு நமக்கு வந்து எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு ஒரு மிருகம் மாதிரி தானே செயல்பட்டு இருக்கோம். அப்ப நம்மளுக்குன்னு கொடுத்த அறிவை நம்ம பயன்படுத்துறதே இல்லை. அப்போ இந்த 5 வயது குழந்தை, 9 வயது குழந்தையெல்லாம் நம்ம வந்து காரணமே காட்ட முடியாது. பிரச்சனை எங்க தெரியுமா? நம்மளோட எண்ணங்கள்ல இருக்கு. வேட்கையாக மாறிடுச்சு இன்னைக்கு காமம். காமத்தை தாண்டுல லெவல் என்ன அப்படின்னா, காமம் என்பது உயிர்குணம், அதுக்குள்ள நான் போல. பட் அந்த காமம் வேட்கையாக மாறி ஏதோ ஒன்று அனுபவிச்சே ஆகணுன்ற ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்ச உடனே எல்லாத்தையுமே அப்படிதான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சக உயிரியாக பார்க்கல. ராமகிருஷ்ண பரமஹம்சரும் விவேகானந்தரும் இதை சொல்றாங்க, ஒரு போக பொருளா மட்டும் பெண்ணை பார்க்காதீங்க, அது மிகப்பெரிய லெவல்ல பிரச்சனையை கொடுக்கும். ஏன் தெரியுமா? ராமகிருஷ்ண பரமஹம்சர்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல அவரெல்லாம் என்ன சொல்றது, பெண்ணை வந்து அவ்வளோ அழகா அவ்வளோ சூப்பரா வந்து சொல்றாரு. நான் வந்து ஒரு ஒரு பெண்ணால் படைக்கப்பட்டவள், பெண் மூலமாக தான் நான் வந்திருக்கீங்க, ஓகே. அப்போ இங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்ணையும் என்னோட தாயாக தான் நான் பார்க்கிறேன். அந்த தாயாக பார்க்கக்கூடியவள் வணங்கக்கூடியவள், வணங்கப்படக்கூடியவள். அப்ப அந்த வணங்கக்கூடிய நிலையில தான் நான் உங்களை பார்க்கிறேனே தவிர அதை தாண்டி நான் எதுவும் பார்க்கலன்னு சொல்லி தன்னோட மனைவியவே வந்து கடைசி காலம் வரைக்கும் ஒரு காளி தெய்வமாக பார்த்து வணங்கினார். அவங்க கூட வந்து உடலுறவு கூட கொள்ளல. அப்ப அந்த நிலை, அதுக்காக வந்து உங்களோட மனைவி கூட வந்து அப்படி இருக்க கூடாதுன்னா நான் சொல்லலை. பட் அது ஒரு போக பொருளாக மட்டும் பார்க்காம, ஏதோ நம்மளுக்காக வந்த ஒரு அடிமையாக மட்டும் பார்க்காம, அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த எமோஷனல் சப்போர்ட் பண்ணி கொடுத்து, இந்த உலகத்துல அவங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்க பண்ணி கொடுக்க வேண்டும். அதுதான் தர்மம். இல்லை நீங்க அப்படி அவங்களை ட்ரீட் பண்ணீங்கன்னு வைங்களேன், மீண்டும் இதற்கான ஒரு பிறப்பை எடுத்து நீங்களும் அதன்படி அந்த தர்மம் அதை நிலைநாட்டும்ல, அதன்படி நீங்க என்னென்ன செஞ்சீங்களோ அதன்படி மீண்டும் இதே ஒரு விஷயம் நீங்க அனுபவிப்பீங்க ஏதோ ஒரு வகையில். அதனால இந்த பெண்கள் படக்கூடிய கஷ்டம் என்பது ரொம்ப 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 ஜாஸ்தி தான், இல்லைன்னு சொல்லலை. ஸோ அதனால நம்மளோட கடமை என்ன? இப்போ நம்மளோட கடமை என்ன? நம்மளோட மனைவி கிட்ட எந்த அளவுக்கு நம்ம வந்து அன்பா நடந்துக்கிறோன்றது ஒரு விஷயம். அதே மாதிரி நம்மளோட குழந்தைகளுக்கு, ஒரு ஆண் குழந்தையாக இருந்தா என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லி வளர்க்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த குழந்தை எந்த ஒரு விஷயத்தினாலையும் இன்னொரு பெண்ணுக்கு வந்து பிரச்சனையாக இருந்துடக்கூடாது. அப்ப அந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லி வளர்க்க வேண்டிய கடமை உண்டு. அதை விட என்ன தெரியுமா, ஒரு ஆண் ஒரு தன்னோட மகளுக்கு ரொம்ப ஹீரோவா இருப்பான். ஆனா அங்க இருந்து இன்னொரு பார்வை அந்த மகள் வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவை பார்த்தா ரொம்ப கஷ்டமா பார்ப்பா. அது வந்து ரொம்ப ஒரு
என்ன எனக்கு அப்பாவா பிடிக்குங்க. ஆனா என்னோட அப்பா ஒரு கணவனோட ஸ்தானத்துல பார்க்கும்போது எனக்கு பிடிக்காது. ஏன்னா என்னோட அம்மாவை ட்ரீட் பண்றதே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்க தான் ஜாஸ்தி. ஸோ இதெல்லாம் ரொம்ப கவனிச்சு உங்களோட வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வாங்க, நடைமுறைப்படுத்துங்க. வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். ஸோ மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம். வணக்கம் திருமாறன் தம்பி. உங்கள்கிட்ட திதி தேவதை மந்திரம் வாங்கி நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணேன். ரொம்ப நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சுது. சின்ன சின்ன விஷயத்துலேருந்து நிறைய நல்லது நடந்தது. அதில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளானா ஒரு 6 இயர்ஸாக ஒரு ஆக்சிடெண்ட் கேஸ் ரொம்ப இழுத்துகிட்டே இருந்தது. அது எப்போ எங்கே போகுதுன்னே தெரியாமல் இருந்தது. அது திடீர்னு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அது எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். குருவே சரணம்.